கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை 1 சாமுவேல் 2:30. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். 1 சாமுவேல் 2:30. Them that honor me I will honor. அன்பான சகோதர சகோதரிகளே, எரிக் என்ற ஓட்டப்பந்தய வீரர் ஒரு நாட்டில் இருந்தார். அவர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்வதற்காக நாடு விட்டு நாடு ஒரு போட்டிக்காக சென்றார். அவர் ஓட வேண்டிய ஓட்டப்பந்தயம் ஓய்வு நாளென்று நடப்பதாக அறிவிக்கப்பட்டு இருந்தது. எரிக் என்ற அந்த ஓட்டப்பந்தய வீரர் ரட்சிக்கப்பட்ட உண்மையான கிறிஸ்தவ விசுவாசி, கர்த்தர் மேல் வைராக்கியமான விசுவாசம் கொண்டவர். எனவே அதில் கலந்து கொள்ள மறுத்தார். ஆனால் இவர் ஓடியே பழகாத மற்றொரு ஓட்டப்போட்டி வேறொரு நாள் அன்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் தான் கலந்து கொள்வதாக பெயரினை கொடுத்தார். குறிப்பிட்ட நாள் வந்தது. அந்த ஓட்டப்போட்டியில் கலந்து கொண்டு முதலாவதாக வந்து தங்கப்பதக்கத்தை வென்றார். ஓய்வு நாள் அன்று கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை தொழுது கொள்வதே தன்னுடைய பிரதான நோக்கமாக அவர் கொண்டிருந்தார். ஓய்வு நாளன்று கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்றார், கர்த்தரை தொழுது கொண்டார். கர்த்தரை கனம் பண்ணியதால் ஓடியே பழகாத மற்றொரு போட்டியில் கர்த்தர் இவரை உயர்த்தினார், கனம் பண்ணினார். இன்று நீங்களும் நானும் எப்படி? ஒவ்வொரு வருடமும் 52 வாரங்கள் ஓய்வு நாளாக நமக்கு காணப்படுகிறது. 52 வாரமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுவோம், கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். ஆமன். எங்களை கனம் பண்ணுகிறவரே, பரமபிதாவே, தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாலிப மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பைக்கில் தவறாக ஊர் சுற்றாதபடி பெற்றோருக்கு அடங்கி நடக்க, ஆசிரியர்களுக்கு அடங்கி நடக்க தேவனை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பைக்கில் செல்லும் மாணவர்களை, கல்லூரியில் படிக்கும் மாணவர்களை பாதுகாத்தருளும். போக்கிலும் வரத்திலும் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும். ஞானமாய் செயல்பட உதவி செய்யும். விபத்துகள் தவிர்க்கப்பட கிருபை செய்யும். இயேசுவின் மூலமாய் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன். விடுகதை. கதிரை பிடிக்கும் கை என் கை, ஏழைகளுக்கு உதவும் கை என் கை, படியளக்கும் கை என் கை, உற்சாகமாய் வேலை செய்யும் கை என் கை. நான் யார்? விடை: குணசாலியான ஸ்திரீ. நன்றி.